ஹலோ கைஸ், நாங்க சாட்டர்டே இந்த வாரம் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. குபேரன் ரிவ்யூஸ் பார்த்தலாமா? படம் எனக்கு பிடிச்சிருந்ததுங்க. பிச்சைக்காரனை வச்சு பிளாக் மணியை ஹோல்ட் பண்றது இந்த சினிமாவில் காமிக்கிறாங்க. இது ரியலா நடந்திருக்கும் போல தெரியுது. அப்போ என்னதான் அரசியல்ல குப்பை கொட்டுறாங்க எல்லாருமே தெரியல. பணத்தை அவன் சேர்த்துக்கிறதெல்லாம் வாழ்க்கை குறியா இருக்கான். நாடு முன்னேற்றத்துல குறியாவே இல்லைன்றது இந்த கதை சொல்லிட்டு. கைஸ், எனக்கு இந்த பொறுத்த வரைக்கும் இந்த படம் எப்படின்னா ஒரு மிக்சட் ரிவ்யூ தான். நல்லா இருக்கு, நல்லா இல்லை அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க சொன்ன கருத்து 100% ஒரு உண்மையான மாரல் ஸ்டோரி தான். ஆனா எனக்கு தெரிஞ்சு நம்ம படமா ஒரு சீனா பார்த்தோன்னா எனக்கு அவ்வளவு சாட்டிஸ்பாக்சன் வரல. தனுஷ் ஒரு கடைசியா அந்த பிச்சைக்காரனையவே இது பண்ண மாதிரி, ஒரு ஃபிளாட்டன் பண்ண மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. இந்த படம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆவரேஜ் மூவி தான். ரொம்ப இதுன்னு சொல்ல முடியாது. ஒரு கருத்தா பாருங்க, அப்போ உங்களுக்கு படம் பிடிக்கும். தனுஷா பார்க்காதீங்க, அவ்வளவுதான். Hi guys, so என்னோட பர்சனல் ரிவ்யூ குபேரன். இந்த பேருக்கு ஏற்ற மாதிரி குபேரன் பெரிய பணக்காரனா டெவலப் ஆகி தானம் பண்ணுவான் அப்படின்ற ஒரு இம்பாக்டோட நம்ம படத்துக்கு போவோம். ஆனால் படத்தை அதில் எதிர்பார்த்து போயிடாதீங்க. படத்தில் புதுசாக சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. எப்படி மணி ஸ்கேம், அஃப்கோர்ஸ் பொலிட்டிக்கல் அண்ட் பிஸ்னஸ், இந்த ரெண்டு கனெக்ஷன் இல்லாமல் எந்த மூவிலையும் மணி ஸ்கேம் நடக்காது. அது சேம் ஸ்டோரி லைன் இருக்கு. ஸோ ஒரு பிச்சைக்காரங்களை வச்சு எப்படிலாம் ஸ்கேம் பண்றதுன்னு சொல்றாங்க. பட் உண்மையிலே அது நடந்திருக்கும் போல தெரியுது. ஏன்னா இது ஹைலி பாசிபிள் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு இந்தியாவில். அது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஸ்டோரி தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப டிராகிங்காக இருக்கும். எடிட்டிங் படம் கொஞ்சம் வீக்காக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறேன். நிறைய சீன்ஸ் எடிட் பண்ணியிருக்கலாம். இவ்வளோ 3 மணி நேரம் சொல்ல வேண்டிய கதை மாதிரி தெரியல. தனுஷோட ஆக்டிங் உண்மையிலேயே அந்த பிச்சைக்காரனா நடிச்சுக்கிறது எந்த ஹீரோ ஒத்துட்டு வர மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச லைஃப் டைம்ல அந்த மாதிரி ஒரு ஹீரோ நான் பார்த்துருக்கேன். பிதா மகன்ல விக்ரம பார்த்துருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு ரோல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தனுஷ் பண்ணிருக்கா. அப்படி ஸ்டோரி லைன் டிராக் ஆனாலும் அங்கங்க சில பாசிட்டிவ்ஸ் இருக்கு. ஓவரால் இட்ஸ் மிக்சட் மூவி. சில சீன்ஸ் நல்லா இருக்கும், சில சீன்ஸ் டிராகா இருக்கும், ஸ்டோரி அங்கே நல்லா இருக்கும். நீரஜ்னு சொல்லிட்டு வில்லன் கேரக்டர் பிரமாதமா இருக்கும். அதை நீங்க என்ஜாய் பண்ணலாம். இட்ஸ் a casual weekend watch movie without any expectation. You will enjoy.